Good morning, students. Today we are discussing numerical problem, unit number 5, electromagnetic waves. இந்த numerical problemல 5 problems தான் book backல இருக்கு. இதுல வந்து 2 to 3 sums வந்து 2 markல கேட்குறான். மீதி 3 sums வந்து 3 markல கேட்குறான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 2 mark sums பார்க்கலாம். இப்போ 2 mark sums அப்படின்னு பார்க்கும்போது இப்போ question number 3 2 mark sum கேட்குறான். A pulse of light of duration 10 to the power minus s 10 to the power minus 6 s 10 to the power minus 6 அப்படின்னா மைக்ரோ செகண்ட்னு கொடுப்பான். இங்கே டைரெக்டாக 10 to the power minus 6ன்னு கொடுத்துட்டான். மைக்ரோ செகண்ட் இட் மீன் ஃபார் minus 6 மீன் ஃபார் மைக்ரோ செகண்ட் இஸ் அப்சர்வ்டு கம்ப்ளீட்லி பை அ ஸ்மால் ஆப்ஜெக்ட் இன்சிலி அட் ரெஸ்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டு இன்சிலாக ரெஸ்ட் இருக்குது. அந்த ரெஸ்ட்டில் ஒரு பல்ஸ் லைட் பல்ஸ் அப்ளை பண்ணுறோம். அதோட டூரேஷன் வந்து 10 to the power minus 6 செகண்ட். இதான் டைம் டி. இஃப் தி பவர் ஆஃப் தி பல்ஸ் பவர் அப்படின்னா அதோட யூனிட் வாட், டைம் அதோட யூனிட்னா செகண்ட். பவர் கொடுத்துருக்கோம் 60 into 10 to the power minus 3 வாட். இங்கே 10 to the power minus 3 அப்படின்னா மில்லி வாட், 60 மில்லி வாட்னு சொல்லலாம். இங்கே டைரெக்டாக வேல்யூவே கொடுத்துரும். கால்குலேட் தி இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். மொமெண்டம் அப்படின்னா லெட்டர் பியை ரெப்ரசன்ட் பண்ணுது. இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் தி ஆப்ஜெக்டை கேட்குறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. எ பல்ஸ் ஆஃப் லைட் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் 10 to the power minus 6 s microsecond is observed completely by a small object initially at rest. If the power of the pulse is 60 into 10 to the power minus 3 watt, calculate the initial momentum of the object. இதான் கொஸ்டின். இப்போ நம்ம ஆன்சர் பார்க்குறோம். இதான் புக் பேக் கொஸ்டின் நம்பர் 3 பேஜ் புக் பேக் பேஜ் நம்பர் 284 2 mark ப்ராப்ளம் யூனிட் நம்பர் 5 எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ். இங்கே பவர் கொடுத்துருக்கான் பி 60 into 10 to the power minus 3 watt. தென் டைம் கொடுத்துருக்கான் 10 to the power minus 6 செகண்ட். 10 to the power minus 6 செகண்ட் அப்படின்னா மைக்ரோ செகண்ட். Momentum equal to U by C. U is represent for energy, C is represent for speed of light. இப்போ இந்த speed of light ஓட வேல்யூ நம்ம மெமரி பண்ணிடணும். சம்டைம் இங்கேயும் கொடுக்கல, நிறைய இடத்துல கொடுக்க மாட்டோம். இது நம்ம சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ மெமரி பண்ணி அப்ளை பண்ணிடணும். எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்டு டைம். ஸோ இது ஒர்க் டன் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், எனர்ஜி அப்படின்னா பவர் இன்டு டைம். இது ஒரு பேசிக் ஃபார்முலா. பை சி பவரோட வேல்யூ கொடுத்துருக்கோம் 60 into 10 to the power minus 3. டைமோட வேல்யூ கொடுத்துருக்கோம் 10 to the power minus 6. ஸ்பீட் ஆஃப் லைட் 3 into 10 to the power 8. இப்போ இந்த 10 to the power plus 8 வந்து மேலே போச்சுன்னா மைனஸ் 8ஆக மாறிடும். இந்த 10 to the power minus 3 minus 6 வந்து minus 9. 60 by 3 மொமெண்டம் equal to 60 by 3 10 to the power minus 9. இந்த 10 to the power plus 8 வந்து மேலே போச்சுன்னா 10 to the power minus 8. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 10 to the power minus 17. இதை கட் பண்ணோம்னா 60ஆல் 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 20. ஸோ மொமெண்டம் ஈக்குவல் டு 20 into 10 to the power minus 7 minus 17 kilogram meter per second. Momentum equal to in the unit. Already we know momentum equal to mass into velocity. Mass or unit kilogram, velocity equal to meter per second. So kilogram meter per second இப்படி எழுதலாம். அல்லது கிலோகிராம் மீட்டர் எஸ் மைனஸ் 1 இப்படி எழுதிக்கலாம். இந்த ரெண்டு வேலை. ஆனால் நீங்கள் எழுதும்போது வேல்யூ கரெக்ட் ஆன்சரோட யூனிட் எழுதுனா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். இது ஒரு 2 mark கொஸ்டின். நெக்ஸ்ட் 2 mark கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 5 போகலாம். சில்ட்ரன்ஸ் கொஸ்டின் நம்பர் 5 அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஒர்க்டு எக்ஸாம்பிள் சம்மில் நம்ம பார்த்தது தான். இதுக்கு ரிலேட்டடாக அப்படி வரும். இஃப் தி ரிலேட்டிவ் permeability and relative permittivity of medium are 1 and 2.25 respectively. இப்போ மியூ ஆரோட வேல்யூ 1 கொடுத்துருக்கான், எப்சிலான் ஆரோட வேல்யூ 2.25 கொடுத்துருக்கான். இங்கே என்ன கேட்குறான்? ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் தி எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் இன் திஸ் மீடியம். ஸ்பீட் கேட்குறான். நம்ம ஸ்பீட் வந்து டிஃப்ரெண்ட் வேல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம நேற்று கூட ப்ரீவியஸ் கிளாஸில் மைக்ரோவேவ் ஓவன் மூலிமா எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸோட ஸ்பீட் கால்குலேட் பண்ணோம். அங்கேயும் பேசிக் ஃபார்முலா அப்ளை பண்ணோம். இதுதான் இந்த கொஸ்டினோட எய்ம். ஸ்பீட் ஆஃப் தி எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்னொரு கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இஃப் தி ரிலேட்டிவ்
permeability mu r and relative permittivity epsilon r of a medium. ஒரு மீடியம் கொடுத்துருக்கோம். ஏர் மீடியம்னா மியூ நாட் போட்டுக்கணும், எப்சிலான் நாட் போட்டுக்கணும். இங்கே மீடியம் சொல்லிட்டோம், மியூ ஆர் எப்சிலான் ஆர். அதோட வேல்யூ கொடுத்துட்டோம். ரிலேட்டிவ் permeability மீடியம்னா 1. இதோட வேல்யூ கொடுத்துருக்கான் 2.25 ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் இன் திஸ் மீடியம். ஸ்பீட் கேட்குறோம். ஸ்பீட்னாலும் ஒன்று தான், வெலாசிட்டினாலும் ஒன்று தான். ஸ்பீட்னா மேக்னிடியூட் ஃபார்மில் மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. வெலாசிட்டினா போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஓகே சில்ட்ரன்ஸ், இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொஸ்டின் நம்பர் 5, புக் பேஜ் 284. இது 2 மார்க்ஸ் நம்மளுக்கு கேட்போம். மியூஆரோட வேல்யூ கிவன் 1, எப்சிலான் ஆரோட வேல்யூ 2.25. இது ஃபார்முலா வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் இன் மீடியம் அப்படின்னா வெலாசிட்டி v ஈக்குவல் டு c பை மியூ. இங்கே மியூனாலும் ஒன்று தான், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னனாலும் ஒன்று தான். போத் ஆர் ரெப்ரசன்ட் ஃபார் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். நம்ம ஒர்க் எக்ஸாம் சம்ல n ஈக்குவல் டு மியூ ஆர் இன்ட்டு ரூட் ஓவர் மியூ ஆர் இன்ட்டு எப்சிலான் ஆர் அப்படிங்கிற ஒரு சம் பார்த்தோம். இது வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ல ஃபிஃப்த்து பேஸ் ஃபார்முலாலாம் வருது ப்ராப்பர்ட்டிஸில். இப்போ v ஈக்குவல் டு சி பை n ஆர் சி பை மியூ. அந்த என்னோட வேல்யூ தான் ரூட் ஓவர் மியூ ஆர் இன்ட்டு எப்சிலான் ஆர். நான் ப்ரீவியஸ் சம்மே சொன்னேன், சி அப்படின்னா எதை டினோட் பண்ணுது அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் லைட்டை டினோட் பண்ணுது. வெலாசிட்டி ஆஃப் லைட் அப்படின்னா அவன் புக்கில் கொடுத்துருக்க மாட்டான். நம்ம இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், ஒரு சர்டன் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் நம்ம மெமரி பண்ணிக்கணும். ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் லைட், speed of light or velocity of light is 3 into 10 to the power of plus 8 meter per second. இப்போ c க்கு பதில் அந்த வேல்யூ அப்ளை பண்ணுறோம். ரூட் ஓவர் மியூ ஆரோட வேல்யூ 1, எப்சிலான் வேல்யூ 2.25. இதை 1ஆல் மல்டிப்ளை ரூட் ஓவர் 2.25. இப்போ இது மாதிரி நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கோசரம் இந்த ரூட் ஓவர் 2.25 1.5 அண்ட் 1.5 இப்படி மல்டிப்ளை பண்ணால் 2.25 வருது. இதை ரூட் எடுத்துட்டோம்னா 1.5ன்னு வரும். ஸோ இந்த 10 to the power of 8 நவுத்தி வச்சுட்டு 3 divided by 1.5, 3 divided by 1.5 it gives 2 into 10 to the power of 8. So velocity is nothing but distance by time or displacement by time. இங்கே speed or velocity கொடுக்குறோம். Distance or displacement unit is meter, time is represent for second. So velocity equal to 2 into 10 to the power of 8 meter per second. இதுதான் இதோட ஆன்சர், புக் ஆன்சர். இது 2 மார்க்லையும் கேட்போம், சம்டைம்ஸ் 1 மார்க்லையும் கேட்குறோம். நம்ம கேர்ஃபுல்லாக டினோட் பண்ணி யூனிட்டும் ஆன்சரும் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட், நான் கொஸ்டின் நம்பர் 2. இந்த கொஸ்டின் நம்பர் 2 மார்க்லையும் கேட்பான், 3 மார்க்லையும் கேட்பான். நம்மளுக்கு அவன் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். A transmitter consists of LC conductor, LC circuit. ஒரு டிரான்ஸ்மிட்டரில் LC சர்க்யூட் இருக்குது. L represent for inductance, C represent for capacitance. These two things are acting in the parallel. It is called tank circuit னு சொல்லுவோம். LC circuit, another name it is called tank circuit. இந்த tank circuit எதை ஜென்ரேட் பண்ணுது? frequency ஜென்ரேட் பண்ணுது. electromagnetic wave frequency ஜென்ரேட் பண்ணுது. ஸோ வித் இண்டக்டன்ஸ் 1 மைக்ரோ ஹென்ரி. இங்கே பாருங்க, மைக்ரோ அப்படின்னா நான் ப்ரீவியஸ் சம்லேயே சொல்லியிருக்கேன் 10 to the power of -6. இங்கே 10 to the power of -6ன்னு கொடுக்காம 1 மைக்ரோ ஹென்ரின்னு கொடுத்துருக்கான். ஹென்ரி இஸ் தி யூனிட் ஆஃப் தி இண்டக்டன்ஸ் அண்ட் எ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் 1 மைக்ரோ ஃபெரட். ஃபெரட் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸோட யூனிட்டு, மைக்ரோ அப்படின்னா 10 to the power of -6. ஒரு வாட் இஸ் தி வேவ் லென்த் ஆஃப் தி எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் இட்ஸ் எமிட்டட். ஸோ எந்த வேவ் லென்த்தில் எலக்ட்ரோமேட்டிக் வேவ் எமிட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட் தி கொஸ்டின். எ டிரான்ஸ்மிட்டர் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எல்சி சர்க்கியூட். எல்சி சர்க்கியூட் அப்படின்னா இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் சர்க்கியூட். அது இண்டக்டன்ஸோட வேல்யூ கொடுத்துருக்கோம் 1 மைக்ரோ ஹென்ரி, கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ கொடுத்துருக்கோம் 1 மைக்ரோ ஃபெரட். இதுதான் கிவன் வேல்யூ. இங்கே வாட் வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் மீன்ஸ் வாட் இஸ் தி வேவ் லென்த் ஆஃப் தி எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் இட் எமிட்ஸ். எந்த வேவ் லென்த்தில் இது எமிட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். வேவ் லென்த்னா லாம்டா. ஓகே சில்ட்ரன்ஸ்,
இதான் டேங்க் சர்க்கியூட் அல்லது இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் சர்க்கியூட்னு சொல்லுவோம், எல்சி சர்க்கியூட்னு சொல்லுவோம். இதுக்கு மூணு விதமாக கொஸ்டினில் ரெஃபர் பண்ணுவோம். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு உங்களுக்கு டயக்ராம் போட்டிருக்கேன். இது இண்டக்டன்ஸ் சிம்பிள், இதோட வேல்யூ கொடுத்துருக்கோம் 1 μH. இது கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கோம் 1 மைக்ரோஃபரட். இதுக்கு பேர் தான் எல்சி சர்க்கியூட் ஆர் டேங்க் சர்க்கியூட்னு சொல்லுவோம். கெப்பாசிட்டன்ஸ் வந்து சி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், இண்டக்டன்ஸ் வந்து எல்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃபெரட் இஸ் தி யூனிட் ஆஃப் தி கெப்பாசிட்டன்ஸ், ஹென்ரி இஸ் தி யூனிட் ஆஃப் தி இண்டக்டன்ஸ். இப்போ இதை ஜென்ரல் ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா. இந்த பேசிக் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நிறைய சம்ஸ் வருது. velocity of light equal to frequency into wavelength. Velocity of light equal to frequency into wavelength. Already we know frequency equal, இந்த frequency வேணும்னா இந்த லாம்டா இந்த சைட் போயிடும், c by lambda. இங்கேயும் பாருங்க c ஓட வேல்யூ கொடுத்துருக்கான், c ஓட வேல்யூ கொடுக்கல, c லெட்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ velocity of light நான் ஏற்கனவே சொல்லிக்க 3 into 10 to the power of 8. ஸோ 3 சம்ஸ்க்கும் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம மெமரி பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது. இது ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஃப்ரீக்வன்சி. General formula for frequency, letter mu or f, it represents for frequency. The frequency equal to 1 by 2 pi root over LC. So frequency equal to 1 by 2 pi root over LC. இங்க நம்ம ultimate aim we want to find the wavelength. இந்த LC circuit யூஸ் பண்ணி wavelength கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க என்ன பண்றோம், ஃப்ரீக்வன்சிக்கு பதில் சி பை லாம்டான்னு போட்டுக்கலாம். ஃப்ரீக்வன்சிக்கு பதில் சி பை லாம்டா, இந்த சைடு வந்து அதே தான் சேம் வேல்யூ 1 by 2 pi root over LC. நம்ம எய்ம் என்ன, we want to find the value of lambda. ஸோ இந்த லாம்டாவை இந்த சைட் கொண்டு போயிடுறோம், இந்த வேல்யூ இப்படி கொண்டு போயிடுறோம். இப்படி கொண்டு போனோம்னா லாம்டா ஈக்குவல் டு சி இன்ட்டு 2 pi, இந்த சி இருக்கு இன்ட்டு 2 pi இன்ட்டு ரூட் ஓவர் எல்சி. ஸோ லாம்டா ஈக்குவல் டு இதை ஃபார்முலா, lambda equal to c into 2 pi into root over LC. Already we know the value of c equal to 3 into 10 to the power of 8. And in the question 2, the value of pi, இதுமே pi ஓட வேல்யூ 22 by 7 or 3.14. நீங்கள் மேக்ஸில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூ அப்ளை பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். 3.14 into root over inductance ஓட வேல்யூ 1 into 10 to the power of minus 6. L ஓட வேல்யூ given, C ஓட வேல்யூ ஆல்சோ given 1 into 10 to the power of minus 6 ஃபெரட்னு கொடுத்துருக்கான். இப்போ ரூட்டுக்கு வெளியில் எடுத்தோம்னா இது நம்ம மேக்ஸ் பேஸ் பண்ணி ஃபார்முலா, இது வெளியில் ஆஃப்னு கூட போட்டு ரெண்டையும் கட் பண்ணி 10 to the power of minus 3 10 to the power of minus 3 அப்படின்னு கொண்டு போகலாம். இங்கே ரூட்டுக்குள்ளே ரெண்டுமே 1 into 10 to the power of minus 6 10 to the power of minus 6 வரும், 1 into 10 to the power of minus 6 10 to the power of minus 6 வரும். ரூட்டுக்குள்ளே காமனாக வெளியில் எடுக்கும்போது 10 to the power of minus 6 மட்டும் வந்துடும். ஸோ 3 2s are 6 into 3.14 into 10 to the power of 8. இது ரூட்டில் வெளியே எடுக்கும்போது 10 to the power of minus 6. இது 8 வந்து minus 6ஆல் போச்சுன்னா 10 to the power of 2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் we get lambda equal to 18.84 into 10 to the power of 2. வேவ்லென்த்தோட யூனிட் மீட்டர். இதான் புக் ஆன்சர். இது வந்து based on the question we want to extend this step. ஃபார்முலா எழுதிட்டிங்கன்னா 1 மார்க், ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ணால் 1 மார்க், யூனிட் வித் ஆன்சர் எழுதுனா 1 மார்க். ஸோ 3 மார்க்ஸ் இப்படி அலாட் பண்ணுவாங்க. 2 மார்க்ஸ் டேரெக்டாக ஃபார்முலா, ஸ்டெப்ஸுக்கு ஒரு ஆஃப் மார்க், ஆன்சர் வித் யூனிட்டுக்கு ஒரு மார்க் ஆஃப் மார்க் கொடுப்பாங்க. அது பேஸ்ட் ஆன் தி கீ அது எப்படி வேணாலும் வேரி ஆகும். நம்ம 2 மார்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே சில்ட்ரன்ஸ், கொஸ்டின் நம்பர் 1 இது வந்து 3 மார்க்கில் கேட்கக்கூடிய சம். நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொஸ்டினாக வந்திருக்கு. இங்கே கன்சிடர் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், ரெண்டு பிளேட்டு அது பேரலாக இருக்குது, இட் ஆக்ட் ஆஸ் அ கெப்பாசிட்டர். ஹூஸ் பிளேட்ஸ் ஆர் க்ளோஸ்லி ஸ்பேஸ், ரெண்டு பிளேட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அதோட லெட் கேபிட்டல் ஆர் பி தி ரேடியஸ் ஆஃப் தி பிளேட்ஸ், அதில் லெட்டுன்னு நான் கன்சிடர் பண்ண சொல்கிறோம். கேபிட்டல் ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி பிளேட்னு சொல்கிறோம். கரண்ட் இன் தி ஒயர் கனெக்டட் டு தி பிளேட்ஸ், அந்த சோர்ஸ்லேருந்து ஒயர் மூலிமா அந்த பிளேட்டு கனெக்ட் பண்ணுறோம், அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதான் கண்டக்ஷன் கரண்ட்னு சொல்கிறோம். ஐசி அதோட வேல்யூ 5 ஆம்பியர்னு கொடுத்துருக்கோம். இதுதான் கிவன் வேல்யூ. இங்கே என்ன சொல்கிறோம், கால்குலேட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் த்ரூ தி சர்ஃபேஸ் பாசிங் த்ரூ தி பிட்வீன் தி பிளேட்ஸ். ரெண்டு பிளேட்டுக்கும் சர்ஃபேஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எப்படின்னு கேட்குறோம். பை டைரக்ட்லி கால்குலேட்டிங் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளாஸ்க் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. டி பை டிடி அப்படின்னா ரேட்டை குறிக்குது, டைமை குறிக்குது.
by electric flux pi e. Pi e denote for flux in electric field through the surface. இதான் question. Okay children, நம்ம இதோட explanation பார்க்கலாம். இப்போ ரெண்டு பிளேட்டு, அந்த ரெண்டு பிளேட் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது. இந்த ரெண்டு பிளேட் ஆக்ட் ஆஸ் அ கெப்பாசிட்டர். இந்த பிளேட்டுக்கு சோர்ஸ் கனெக்ட் பண்ணுறோம், பேட்ரி. ஒரு பிளேட் ப்ளஸ், இன்னொரு பிளேட் மைனஸ். இதில் கரண்ட் கேரி பண்ணி போனது, சார்ஜை கேரி பண்ணி போனது. இந்த கரண்ட்டை கேரி பண்ணி போகும்போது இதோட கரண்ட்டுக்கு பேர் ஐசி. ஐசி அப்படின்னா கண்டக்ஷன் கரண்ட்டு. அது வந்து கிவன் வேல்யூ 5 ஆம்பியர்னு கொடுத்துருக்கான். இப்போது இந்த பிளேட் வந்து க்ளோஸ்லி ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம் கொஸ்டினில். ரெண்டு க்ளோஸாக இருக்குது. அது வந்து அதோட ஏரியா ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இந்த பிளேட்டோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். ரேடியஸ் ஆஃப் தி பிளேட் அப்படின்னு சொல்கிறோம், அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு. இங்கே இதிலிருந்து இது வரைக்கும் கண்டக்ஷன் இல்லை, மீடியம் இருக்குது, ஏர் மீடியம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்க்கு இதில் போகுது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் கிராஸ் ஆச்சுன்னா அது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம், பை. அது போகும்போது நம்மளுக்கு கரண்ட் உற்பத்தி ஆகுது. அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கண்டுபிடிக்கிறோம். இப்போது ஆல்ரெடி வி நோ பேசிக் ஃபார்முலா, ஃப்ளக்ஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏரியா. ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மீடியம், ஏர் மீடியம். ஸோ இதோட ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்த்துருக்கோம். காஸ்லால் அந்த அப்ளை பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் பிட்வீன் தி பிளேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏர் மீடியம் வந்தால் Q பை எப்சிலான் நாட் இன்ட்டு ஏ. Qங்கிறது சார்ஜு, எப்சிலான் நாட்டுக்கு ப்ரிமிட்டிவிட்டி ஆஃப் ஏர் ஆர் வேக்யூம், ஏ அப்படின்னா ஏரியா, இன்ட்டு ஹியர் ஆல்சோ ஏரியா. இந்த பிளேட்டோட ஏரியா கிவன். ஸோ இந்த ஏரியா போயிடுது. ஸோ ஃப்ளக்ஸ் பை ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட். ஸோ இங்கே ஃப்ளக்ஸ்க்கு ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ already we know the last class we discussed about the displacement current in previous class. Displacement current equal to epsilon naught into rate of change of electric flux. இப்போ electric flux ஓட value just before we find Q by epsilon naught. electric flux ஓட value என்னங்க? Q by epsilon naught. So pi பதில் Q by epsilon naught apply பண்ணுறோம். இந்த epsilon naught இந்த epsilon naught cancel ஆயிருது. So ID equal to dq by dt. Already we know d by dt it represents for rate. Rate na time represent பண்ணுது. Rate of change of charge. அதான் id equal to dq by dt is the rate at which the charge is carried to the positive plate. இங்க ரெண்டு பிளேட் இருக்கு. இங்க பேட்டரியில இங்க பிளஸ் மைனஸ், பெரிய கோடு வந்து பிளஸ், சின்ன கோடு வந்து மைனஸ். இது இட் ரெப்ரசன்ட் ஃபார் செல் ஆர் பேட்டரி லைக் தட் சோர்ஸ். இந்த சோர்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து கரண்ட் கேரி பண்ணுது ஐசி. அதான் இந்த பிளேட் இஸ் கனெக்டட் பை தி பாசிட்டிவ் பிளேட் அப்படின்னு சொல்கிறோம். த்ரூ தி கனெக்டிங் ஒயர். இந்த கனெக்டிங் ஒயர் மூலிமா ஐசி கண்டக்டிங் ஒயர் ஆர் கனெக்டிங் ஒயர் ஆல் ஆர் சேம். பாசிட்டிவ் சார்ஜ் கேரி பண்ணி ஐசிக்கு போகுது. இந்த பிளேட்டில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் உருவாகுது அப்படின்னு சொல்லும்போது ஐடி ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி. தேர்ஃபோர் ஐடி ஈக்குவல் டு ஐசி. நம்மளுக்கு கிவன் வேல்யூ ஐசியோட வேல்யூ 5 ஆம்பியர். ஸோ இது 3 மார்க்கில் டேரெக்டாக அப்ஜெக்டிவ்ஸில் அப்படி கேட்போம், 2 மார்க்கில் கேட்போம். அதுக்கு தகுந்த நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்ட் நம்ம ரெடி பண்ணிக்கணும். Okay children, book question number 4. Let an electromagnetic wave propagate along the x direction. இப்போ electromagnetic waves வந்து x directionல போகிற மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ the magnetic field oscillates at a frequency. அதோட frequency கொடுத்துருக்கா 10 to the power of 10 hertz. frequencyனா யூனிட் வந்து hertz. And has an amplitude of 10 to the power of minus 5 Tesla. ஆம்ப்ளிடியூட்னா E நாட்டோட வேல்யூ அட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 10 to the power of minus 5 Tesla is represented by unit of the magnetic flux capital T acting along the y direction. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து y directionல போகுது. இங்கே தென் கம்ப்யூட் தி வேவ் லென்த் ஆஃப் தி வேவ். இதில் என்ன பண்ணால் வேவ் லென்த் ஆஃப் தி வேவ் கண்டுபிடிச்சி அதில் அப்ளை பண்ண சொல்கிறோம். ஆல்சோ ரைட் டவுன் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் தி கேஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபீல்டை எக்ஸ்பிரஷன் பண்ண சொல்கிறோம். ஓகே சில்ட்ரன்ஸ், ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட் தி கொஸ்டின். லெட் அன் எலக்ட்ரோமேட்டிக் வேவ் ப்ராபகேட் அலாங் தி எக்ஸ் டைரக்ஷன். இஎம் வேவ் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் போகுது.
magnetic field oscillates at a frequency mu of 10 to the power of 10 hertz அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீக்வன்சி வந்து 10 to the power of 10 hertz and has an amplitude E0 B0 அந்த மாதிரி ஆம்ப்ளிடியூட் வந்து அதோட ஆம்ப்ளிடியூட் 10 to the power of -5 Tesla acting along the y direction. Compute the wavelength of the wave. Also write down the expression for electric field in the case. இதில் electric field in the caseல expression பண்ண சொல்கிறோம். ஓகே சில்ட்ரன்ஸ், இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஆர் 3 மார்க் கொஸ்டின் அப்படி கேட்பான். இந்த கொஸ்டின்லேருந்து நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் வரும். 2 மார்க் வரும், 3 மார்க் வரும். இப்போ ஜென்ரலாக இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸ் வந்து ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கான் 10 to the power of 10 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்கான். மேக்னெட்டிக் ஃபீல்டு B0 கொடுத்துருக்கான். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி மேக்னெட்டிக் கொடுத்துருக்கான். B0னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு 10 to the power of -5 டெஸ்லா. வேவ்லென்த் கண்டுபிடிக்க சொல்கிறோம். ஜென்ரல் ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷனில் வேல்யூ புட்டின் பண்ணி எந்த ஃபார்மில் எக்ஸ்பிரஷன் வரும்னு சொல்கிறோம். இப்போ வந்து இது வந்து எக்ஸ் டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்கிறோம். இஎக்ஸ் ஈக்குவல் டு E0 sin kx minus omega t. E0ங்கிற ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு, சைனுங்கிறது அந்த ப்ராபகேஷன் ஆஃப் சைன் வேவ் குறிக்குது, கேங்கிறது வேவ் நம்பரை குறிக்குது, எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, டீனா டைமை குறிக்குது. இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டராக நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சம்டைம் 1 மார்க்கில் கேட்டால் எப்சிலன் E0ஓட வேல்யூ டேரெக்டாக கேட்டுருவோம். E0ஓட வேல்யூ கேட்பான், இல்லைன்னா கேவோட வேல்யூ கேட்பான். ஒமேகாவோட வேல்யூ தனித்தனியாக கேட்டானா 1 மார்க்கில் 2 மார்க்கில் அப்படி வரும். இது எல்லாமே வேல்யூ கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷனில் புடின் பண்ணும்போது 5 மார்க்கில் 3 மார்க்கில் இது ஒரு மல்டிபிள் டைப் ஆஃப் கொஸ்டின் 1 மார்க்கில் கேட்பான். இது பார்க்குறக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் இது. இப்போது ஆல்ரெடி வீணோ பேசிக் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நம்ம 3 இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம். லாம்டா ஈக்குவல் டு C by mu. சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட்டு ஆர் ஸ்பீட் ஆஃப் லைட்டு. இப்போ 3 × 10 to the power of 8 இதான் ஸ்பீட் ஆஃப் லைட்டு. இங்கே ஃப்ரீக்வன்சி இஸ் கிவன் 10 to the power of 10 ஹெர்ட்ஸ். ஸோ இந்த 10 to the power of +10 வந்து -10 மேலே போகும்போது -10 வரும். ஸோ 10 to the power of +10 மேலே போச்சுன்னா -10. ஸோ 3 × 10 to the power of 8 × 3 × 10 to the power of -10. இங்கே இதில் போகும்போது -2ன்னு வருது. வேவ் லென்த் அப்படின்னா மீட்டர் யூனிட். ஸோ 3 × 10 to the power of -2 மீட்டர். தென் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும் இந்த லெட்டர். ஸோ ஆல்ரெடி we know velocity equal to electric field by magnetic field. இங்கே வந்து amplitude of the electric field by magnetic field. இப்போ E0ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ B0 இந்த சைட் கொண்டு போயிடும். ஸோ E0 equal to C into B0. E0 equal to C into B0. சிங்கிறது velocity of light நம்மளுக்கு தெரியும் 3 × 10 to the power of 8. B0ஓட வேல்யூ given 10 to the power of -5. 8ல் -5 போச்சுன்னா 3. ஸோ E0 equal to 3 × 10 to the power of 3. இதோட யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிட் 2 யூனிட் இருக்குது. நம்ம எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து வோல்ட் பர் மீட்டர் ஆர் நியூட்டன் பர் கூலும். ஃபோர்ஸ் பர் சார்ஜ், ஃபோர்ஸ் ஆன் யூனிட் நியூட்டன், சார்ஜ் ஆன் யூனிட் கூலும், லைக் தட். இப்போ வந்து E0ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வேவ் நம்பரை வந்து வேவ் நம்பர் ஈக்குவல் டு ஒமேகா பை சி. ஒமேகா அப்படின்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியை குறிக்குது. அதோட வேல்யூ 2π mu. ஃபஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் நீங்கள் 11th ரொட்டேஷனல் மோஷன், லீனியர் மோஷன் தெரியும். லீனியர் மோஷன் ஸ்ட்ரெயிட்டாக போகிறது. ரொட்டேஷனில் போச்சுன்னா, சர்க்கிள் ஃபார்மில் போச்சுன்னா அதுக்கு பேர் ஆங்குலர்னு சொல்லுவோம். இப்போ வந்து இது வந்து வேவ் வந்து அப்படி ரொட்டேஷன் ஃபார்மில் போனால அதுக்கு வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி 2π × mu. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 2π mu. 2ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். 2ஓட வேல்யூ டேரெக்டாக அப்ளை பண்ணோம். பையோட வேல்யூ 3.14 ஆர் 22/7. நம்ம 3.14 எடுத்துக்கிறோம். ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்கு அப்ளைட் கவசம் 3.14 எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு எது ஈஸியாக அதை எடுத்துக்கலாம். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா 10 to the power of 10. ஸோ கிவன் வேல்யூ இங்கே 10 to the power of 10 கொடுத்துறோம். இங்கே வெலாசிட்டி ஆஃப் லைட் நம்மளுக்கு ஆல்ரெடி we know கான்ஸ்டன்ட்லி 3 × 10 to the power of 8. இப்போ இந்த 3 × 10 to the power of 8 +8 மேலே போச்சுன்னா -8 இங்கே வந்துருச்சு. இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 6.28. 3 2s are 6, 1 2s are 2, 4 2s are 8. ஸோ 6.28/3. இது கட் பண்ணால் 2.09. இங்கே 10ல் 8 போச்சுன்னா 2. ஸோ வேவ் நம்பருக்கு வந்து நோ யூனிட். கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து 2.09 × 10 to the power of 2 வேவ் நம்பர். இப்போ வந்து அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். இங்கே ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். இந்த லெட்டர் இப்போ நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சிருக்கோம். ஒமேகா ஈக்குவல் டு 2π mu. அதே தான் 2 × 10 to the power of 1
2 into pi ஓட வேல்யூ 3.14 into frequency வந்து 10 to the power of 10. ஸோ இதால் மல்டிப்ளை பண்ணால் 6.28 into 10 to the power of 10. இப்போ இங்கே மேலே கண்டுபிடிச்ச வேல்யூ அப்படியே நீங்கள் புடின் பண்ணிக்கலாம். சரி, ஏதாவது ஸ்ட்ரகிள் வந்து 5 மார்க்கில் அப்படின்னா ஸ்டெப்ஸ் நீட்டாக எக்ஸ்பிளைன் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 6.28 into 10 to the power of 10 ஒமேகாவோட வேல்யூ. இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்து இங்கே எழுதுகிறோம். E vector equal to E naught sin kx minus omega t. இது வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ் டைரக்ஷனில் ப்ராபகேஷன் ஆகுதுன்னு கன்சிடர் பண்ணுறோம் வித் பேஸ்ட் ஆன் டைம். E naught வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 3 into 10 to the power of 3 வோல்ட் பர் மீட்டர் அண்ட் நியூட்டன் பர் கூலும். அந்த வேல்யூ E naught போய் நீங்கள் அப்ளை பண்ணுறோம். சைன் இங்கே இருக்குது. கேவோட வேல்யூ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 2.09 into 10 to the power of 2. எக்ஸ் இங்கே இருக்குது. மைனஸ் ஒமேகாவோட வேல்யூ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 6.28 into 10 to the power of 10. இங்கே ஃபார்முலாவில் டி இருக்குது டி. ஸோ இது வந்து நம்ம எந்த டைரக்ஷனில் போதோ அதை டினோட் பண்ணோம் ஐஜேகேல. ஸோ நியூட்டன் பர் கூலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா நியூட்டன் பர் கூலும். இதுதான் இதோட ஆன்சர். ஓகே சில்ட்ரன்ஸ், இந்த லெசனில் எல்லா சம்ஸ் பார்த்துட்டோம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.